ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சின்ன குழந்தைங்களை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்களை மேனேஜ் பண்ணுறதுல இந்த கீழே விழுகிறது அல்லது அடுப்பை நோண்டுறது இது வந்துட்டு ரொம்பவே பெரிய கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி எலிவேஷன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்கள ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட மாடியிலலாம் விட முடியாது. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு பேபி கேட் போடுறது எப்படின்னு தான் சொல்லித்தர போகிறோம். ரொம்பவே ரேட் கம்மியாக கிட்டத்தட்ட ஒரு 400 ருபீஸ்லேயே நம்ம வந்துட்டு இந்த கேட் போடுறத பார்த்துடலாம். இன்றைக்கி நாங்கள் எங்களோட எலிவேஷன் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த எலிவேஷனுக்காகவும் மாடியில் இருக்கக்கூடிய மாடிப்படி இறங்கக்கூடிய இடத்துலையும் நான் கேட் போட போகிறோம். ஆன்லைனில் பேபி கேட்டுன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2800 தான் அந்த கேட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பட் அது ஒரே ஒரு இடத்த மட்டும்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் நம்ம வந்துட்டு நம்மளே ஈஸியாக பண்ணக்கூடிய ஜஸ்ட் ஒரு 400 ருபீஸ் இருந்தால் போதும். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கேட்லாம் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணுறோன்றதை நான் டேரெக்டாக காமிச்சிருக்கேன். இதை வேறு யாருலாம் பண்ணல, நானே ஹஸ்பண்டும் தான் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் என்னோட ஹஸ்பண்ட் தான் கவர் பண்ண போகிறாங்க. இதுக்கு நாங்கள் வாங்கினது ரெண்டு பொருள் தான் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த வலையும் இந்த பைப்பு மட்டும்தான். இதில் வந்துட்டு நம்ம இந்த ரெண்டுக்கு போடுறதையுமே நான் வரிசையாக காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கும் நீங்கள் ஜஸ்ட் இதை பார்த்துட்டு நீங்களே ஃபிட் பண்ணலாம். இல்லை ஒரு எலக்ட்ரிஷியன் யாராவது ப்ளம்பர் கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டு இதை ஜஸ்ட்டு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவரில் பண்ணிடலாம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு 1 டேலேயே தான் ரெண்டையுமே பண்ணாங்க. நமக்கு தேவைப்படுற பொருளுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தாலே அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை கட்டாயம் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் மேலே தான் போடணும்னு இல்லை, நீங்கள் கீழே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கிச்சன் கபோர்டு இல்லாமல் இருப்பீங்க, அடுப்பெல்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கு எட்டுற சைஸில் வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கேட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், இந்த எலிவேஷன் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப கீழேருந்தே கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்துட்டு 1 இயரில் ஒரு பாப்பா இருக்கா. ஸோ அவளுக்கு வந்துட்டு இது ரொம்பவே யோசிக்கிற மாதிரி இருந்தது. ஜஸ்ட்டு விடுறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. டக்குன்னு கால் வச்சாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. ஹைட்டுமே ரொம்ப அதிகம். ஸோ அதுக்காகவும் மாடிப்படியிலேருந்து இறங்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் போட்டிருக்கோம். நீங்கள் இது வந்துட்டு கிச்சனு, பெட்ரூமு அந்த மாதிரி எங்கே நீங்கள் லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாக் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி எப்படி இதை நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம் வாங்க ஈஸியாக பார்க்கலாம்.
இப்போ என்னோட பேபி பாருங்கள் துருந்தா இருப்பாங்க. பிகாஸ் நமக்கு ஒரு 1 இயர் நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு வந்துட்டு கூட ஒரு ஆள் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் எனி டைமே நம்மளுமே வந்துட்டு கண்காணிச்சுட்டே இருக்க முடியாது. பேரண்ட் வந்துட்டு கூட இருக்க மாட்டாங்க, சில பேர் தனியாக இருப்பாங்க வெளியே. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஈவன் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் கூட இதை ஈஸியாக வந்துட்டு பண்ணிக்கலாம். பிகாஸ் நமக்கு ரேட்டும் கம்மி, நெக்ஸ்ட் நம்ம போகிறதுனா கூட கழட்டிட்டும் போய்க்கலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பாப்பாவுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் துருன்னு அவங்க அங்கிட்டும் இங்கிட்டுமா போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அவங்கள விளையாட விடவும் சரி, நம்மளும் ஒரு வேலை பார்க்கறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ இது டோட்டலி எங்கள் பர்சனலுக்காக நாங்கள் மேக் பண்ணது தான். பட் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நாங்கள் இந்த வீடியோவாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் இதில் பேபி யாராவது வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு இதை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த மாதிரி குட்டி பேபிஸ் இருக்காங்க, அவங்க வீட்டில் இந்த மாதிரி போடணும், ப்ரொவைட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஒன் மோர் திங், இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.